हाय फ्रेंड्स சிறுதானிய சீரியஸ்ல திணை அரிசி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். கிண்ணத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு திணை அரிசியை எடுத்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. ஒரு 20 நிமிஷம் அதை ஊற விட்டுக்கலாம். குக்கர் பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு காஞ்ச உடனேயே ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே ஒரு கருப்பு பெரிய ஏலக்காய், அன்னாசிப்பூ அரை நம்பர், ஜாதிபத்திரி 1/4 நம்பர், 2 லவங்கம், பிரிஞ்சி இலை 1, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்குங்க, அல்லது பெரிய தக்காளியா இருந்தா அரை தக்காளி போல சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் புதினா மல்லியை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எந்த டம்ளர்ல திணை அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கணுங்க. அதாவது நம்ம எப்பயும் செய்யறத விட ஒரு கல் உப்பு அதிகமா இருக்கணுங்க. அப்பதான் ரைஸ் ரெடி ஆகும்போது கரெக்டா இருக்கும். அடுத்து 20 நிமிஷம் ஊறின திணை அரிசியை நல்லா வடிகட்டி சேர்த்து விட்டுக்குங்க. ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் பேனை க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. குக்கர் பேன்ல ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கி வரதுக்குள்ள இன்னொரு பக்கம் பேன்ல 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே 7-8 போல முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து விட்டுக்குங்க. அடுத்து ஸ்டீம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஒரு கிளறி விட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்குங்க. திணை அரிசி தேங்காய் பால் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.